அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மங்களகரமான மகாலட்சுமிக்குரிய சுக்கிரனுக்குரிய அற்புதமான நாள். அஸ்வினி நட்சத்திரமும் அதற்கு முன்னாடி ரேவதி நட்சத்திரமும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேதுவுக்குரிய நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் என்பது புதனுக்குரிய நட்சத்திரம். இந்த புதனுக்குரிய நட்சத்திரம் என்றாலே அது பெருமாளுக்குரிய நட்சத்திரம். இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா பல கோயில்களிலே பார்த்தீங்கன்னா திருமஞ்சம் நடக்கும். பெரிய பெருமாள் அங்கே இருக்கக்கூடிய நம்பெருமாளுக்கு சந்தன மண்டபத்திலே திருமஞ்சன சேவை நடக்கும். இந்த அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான ஒரு தினம் என்றாலும் கூட ஆன்மீகத்திலே அந்த பஞ்சபருவ உற்சவம் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதிலே இந்த அமாவாசை என்பது உற்சவத்துக்குரிய நாள். இந்த அமாவாசைக்கு அன்னைக்கு மட்டும் கடலில் எந்த தோஷமும் கிடையாது, நீராடலாம் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த பிதுர்க்கடனும் பெருமாளுக்குரிய வழிபாடும், இந்த பிதுர்க்கடன் பெருமாளுக்குரிய வழிபாடுன்னா இதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு இணைப்பு இருக்குது. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த தென்புலத்தார்களாகிய இந்த பிதர்கள் என்று சொல்லுகின்ற முன்னோர்களை காப்பவர் யார் என்று சொன்னால் அந்த பிதுர் சம்ரட்சணாக விளங்கக்கூடியவர் பெருமாள் தான். அதனாலே அவர் தான் அந்த பிதுர் தேவதைகளையும் அந்த பிதுர் உலகத்தையும் அவர்களை காப்பாற்றுகின்றார் என்பதனாலே இந்த முன்னோர்கள் கடனை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு எள்ளும் நீரும் இறைத்து அவர்களுக்கு அந்த ஆகாரத்தையும் தாகத்தையும் தீர்க்கும்படியான அந்த அற்புதமான ஒரு செயலை செய்கின்ற பொழுது முதல்ல பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவது போலவே பெருமாளும் மகிழ்ச்சி அடைவாராம். ஆகா, இவனுடைய முன்னோர்களை எல்லாம் இன்றைய தினத்திலே இவன் நினைத்து விட்டான் என்று சொல்லி அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இந்த அமாவாசை நாள், வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமிக்குரிய. அதனால் மகாலட்சுமியும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான செல்வங்களையும் வாரி வாரி தருவாள். இந்த எந்தை தந்தை தந்தை என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் இந்த வைணவத்திலே பார்த்தீங்கன்னா இந்த வரிசையாக இருந்தால் வெறும் அப்பா மட்டும் கிடையாது, அவர்கள் என்னன்னா ஒரு ஆச்சாரியனாகவும் போகின்றார்கள். காரணம், அந்த வழியாக தான் இந்த வைணவத்தை நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் என்பதனாலே இந்த பெரியாழ்வார் பாசுரத்தில் வர்ற மாதிரி எந்தை தந்தை தன் மூத்தப்பன் எழுபடிகால் தொடங்கி வழி வழி ஆட்சி செய்கின்றோம். அவர்களெல்லாம் பெருமாளுடைய கைங்கரியத்தையும் பாகவத கைங்கரியத்தையும் செய்தார்கள். அவர்கள் வழியிலே நாங்களும் இந்த கைங்கரியத்தை தொடர்கிறோம். எங்களுக்கு ஆசிகள் தர வேண்டும். என்ன ஆசி? பகவத் ஆசி, பெருமாளுடைய ஆசி. அடுத்தது பாகவத ஆசி. இந்த இடத்துல பாகவத ஆசி என்றால் நமக்கு வைணவத்தை வழிகாட்டிய நம்முடைய முன்னோர்கள், நமக்கு சந்ததி, நமக்கு ஏற்கனவே வந்திருக்கிற சந்ததியர்கள், தாத்தாவுக்கு தாத்தா எல்லாம் இருக்கிறார்களே, அவர்களையும் நினைப்பது. எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைணவ தத்துவங்களுக்குள்ளேயே அடங்கியிருக்கும். அதில் ஒன்று தான் இந்த அமாவாசை நாள் என்று சொன்னது. பல கோயில்களிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான திருமஞ்சனாதிகள் எல்லாம் நடைபெறும் உச்சி காலத்திலே. காரணம் என்னன்னா, சந்திரன் அன்னைக்கு இந்த மேஷராசியில் பிரவேசிக்கக்கூடிய நாழிகை என்பது 15 நாழிகைகளுக்கு மேலே தான். அந்த 15 நாழிகைகளுக்கு மேலே தான் இந்த பிதிர்காலம் என்று சொல்லப்படுகின்ற நேரம் வருவதாலே அப்பொழுது அவர்களுக்கு தர்ப்பணங்களை எல்லாம் செய்து நல்ல உணவுகளை எல்லாம் சமைத்து தலைவாழை இலை போட்டு அவர்களுக்கு படைத்து, அது படைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா பெருமாள் அம்சத்தை எடுத்து முன்னோர்களுக்கு தருவது வைணவத்தில் ஒரு மரபு. ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வாழை இலக்கூடாது. காரணம், அது அந்த நிவிர்த்தி மார்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. நிவிர்த்தி மார்க்கம்னா நமக்கும் அந்த உலகத்துக்கும் உள்ள அந்த தொடர்பை அறுக்கக்கூடிய ஒரு மாதமாக திகழ்கிறது. இது பிரவிற்த்தி மார்க்கம். பிரவிற்த்தி மார்க்கத்தை காண்பிப்பது அமாவாசை என்பதனாலே வாழை இலையும் வாழைக்காயும் வாழைப்பழமும் இதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் நமக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை ஒரு அற்புதமான ஆச்சாரியருடைய திருநட்சத்திர நாள். அது யார்? அது அவர் தான் ஆச்சாரியனே தெய்வம் என்று இந்த உலகத்துக்கு காட்டிய வடுக நம்பி. இதை சரம பர்வ நிஷ்டை என்று சொல்லுவார்கள். பகவானை நினைப்பது தொடக்கம், ஆச்சாரியனை நினைத்து அவனே கதி என்று இருப்பது அதனுடைய நிறைவு நிலை, இறுதி நிலை. இந்த வடுக நம்பியினுடைய திருநட்சத்திரம் வருது. இந்த வடுக நம்பியினுடைய திருவி நட்சத்திரம் அடுத்த நாள் வருது. அவர் எங்கே அவதரித்தார் என்று சொன்னால், கர்நாடக மாநிலம் சால கிராமம் அப்படிங்கிற ஊரில் அவதரித்தார். அவருக்கு எப்படி இந்த பூரணர் என்கிற ஒரு திருநாமம் வைணவத்தில் எல்லாருக்கும் இருக்கும். கோஷ்டி பூர்ணர், திருக்கோட்டியூரை சொல்லுவாங்க இல்லையா, மகாபூர்ணர்
என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி இவருக்கு ஆந்திரபூர்ணர்னு பேர். ராமானுஜருடைய முதன்மை சீடர்களிலே ஒருவர். ஆச்சாரியன்தான் தெய்வம், குருதான் தெய்வம், குருரேவ பராங்கதி அப்படி என்று அந்த குருவினுடைய தத்துவத்தை காட்டியவர். அவருக்கு ராமானுஜரை தவிர வேறு தெய்வம் கிடையாது. அதுக்கு எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம். ஒரே ஒரு சம்பவம், பெருமாள் வர்றார், புறப்பட்டு வீதி வலம் வர்றார். வந்தவொடனே அந்த வடக்கு வீதியிலே ராமானுஜருடைய திருமடம் இருக்கு. அங்கே வருகிறார் பெருமாள். வலம் வந்தவுடனே உபச்சாரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அடித்து கொண்டு போகிறார்கள். ராமானுஜர் பக்கத்தில் இருக்கிறார். பெருமாள் நிற்கிறார், அப்படியே பார்க்கிறார். எல்லாரும் மடத்தில் இருக்கிற சீடர்கள் எல்லாம் பெருமாளை தரிசிக்க வந்து விட்டார்கள். எங்கே ஒரு ஆள் காணமேன்னு தேர்றார். வடுக நம்பி இல்லை. உடனே வடுகா, பெருமாள் வந்துட்டார் வா அப்படின்னுட்டு அழைக்கிறார். அங்கேருந்து சொல்கிறார், இல்லை வர முடியாது, இப்போ சந்தர்ப்பம் சரியில்லைங்கிறார். என்ன சந்தர்ப்பம் சரியில்லைன்னுட்டு இவர் கேட்கும் பொழுது, பெருமாளை விட உனக்கு ரொம்ப முக்கியமா, நீ பார்த்துட்டு போகக்கூடாதான்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், உங்கள் பெருமாளை பார்க்கறதுக்கு வெளியில் வந்துட்டேன்னா ஏன் பெருமாளுக்காக காய்ச்சிற பால் வீணா போயிடுங்கிறார். ராமானுஜருக்காக அவர் பால் காய்ச்சுகின்ற அந்த மடைப்படை கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ என்ன நினைக்கிறார், உங்களுக்கு பெருமாள் ரொம்ப ஒஸ்தியாக இருக்கிறார், பாருங்க அந்த பெருமாளை பார்க்கிற ஆச்சாரியன் எனக்கு ஒஸ்தி, அவருடைய கைங்கரியம்தான் எனக்கு ரொம்பவும் மதிப்பு வாய்ந்தது அப்படிங்கிறார். அதனால தான் இவரை என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது நம்மாழ்வார் பகவானை நினைத்தார், பெருமாளை நினச்சி பாட்டு பாடினார், பெருமாளை நினச்சி கானம் பண்ணார், பெருமாளை நினச்சி திருவாய்மொழி செஞ்சார். ஆனால் அந்த பெருமாளை பாடிய அந்த ஆழ்வாரையே நினைத்து கொண்டு பாசுரங்கள் பாடி ஆச்சாரியனே தெய்வம், அதை ரொம்ப ஓப்பனாகவே அவர் சொன்னார். பாடலே அப்படி தான் இருக்கு. சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன நப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. பெருமாள் கண்ணா என்று சொன்னால் உங்கள் நாவிலே அமுது ஊறுகிறது, குருகூர் நம்பி என்ற ஆழ்வார் பெயரை சொன்னால் என்னுடைய நாவிலே அமுது ஊறுகிறது அப்படின்னு சொன்னார் அல்லவா. ஆகையினாலே ஆச்சாரியன் கைங்கரியம்தான் எனக்கு முக்கியம். வைணவத்திலே கடைநிலை என்று சொல்லுவோம். திருவரங்க பெருமாள் அரையரிடம் ஸ்ரீ ராமானுஜர் இதைத்தான் கடைசியாக தெரிந்து கொண்டார். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், ஒரு ஆன்மாவுக்கு இதை தவிர வேறு உத்தாரகம் இல்லை என்று சொல்லி அதற்கு ஒரு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார் என்று சொன்னால் வடுக நம்பிகள். அந்த வடுக நம்பிகளை நினைக்க வேண்டிய நாள். புலனடக்க எல்லாவற்றை விட குருபக்தி தான் ஒருவனை பரிசுத்தமாக்கும். குருவுக்கு செய்யும் கைங்கரியமானது பகவானுக்கு செய்யும் தொண்டை விட மேலானது. இப்போ அவருடைய வாழி திருநாமத்தை அன்னைக்கு நம்ம அவசியம் சொல்லணும். சித்திரையில் அசுவினியில் சிறப்புடன் பிறந்தான் வாழியே, மிதுன சால கிராம நகரத்தை வாழ்வித்தான் வாழியே, அத்திகிரி அடி பணிந்தவனுடன் காதலுற்றான் வாழியே, ஆச்சாரியனன்றி வேறு தெய்வம் அறியாதவன் வாழியே, முக்தி அடைய ஆச்சாரியன் பாதமே கதி என்றான் வாழியே, பால் பொங்கிடும் என்று அரங்கனையே வெறுத்தான் வாழியே, எதிராசர் மிகு அருள் பெற்று உணர்ந்தோன் வாழியே, வடுக நம்பி திருவடிகள் ஊழிதோர் ஊடி வாழியே என்று அவருடைய அழகான ஒரு வாழித் திருநாமத்தை அன்றைய தினம் நம்ம பாராயணம் செய்து ஆச்சாரியனுடைய அருளையும் பெற வேண்டும். ஒரு பக்கம் அமாவாசை வெள்ளிக்கிழமை, அடுத்த நாள் வடுக நம்பியினுடைய திருநட்சத்திரம், ரெண்டையும் மறக்காம நம்ம கொண்டாட வேண்டும்.